Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேக்ஸ் NCERT syllabus most important questions பார்க்க போகிறோம். Sum 23. Find the particular solution of the differential equation dy by dx is equal to x plus y by x, y of 1 which is equal to 0. Given சொல்லுங்க. நம்ம கொடுத்திருக்கிறது differential equation கரெக்டா? dy by dx which is equal to x plus y by x to find another particular solution. ஓகேப்பா, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா let f of x, y which is equal to dy by dx அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். சரியா, இதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, இப்போ dy by dxனா யார்? x plus y by x தானே. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸ் போட போகிறோம், ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா, அப்போ இங்கே என்ன ஆகிடும்? லாம்டா எக்ஸ்னு வந்துடும், இது லாம்டா ஒய்னு வந்துடும், இங்கே லாம்டா எக்ஸ்னு வந்துடும். சரியா, அதாவது f of lambda x, lambda y which is equal to என்ன வரும்? lambda x plus lambda y by lambda xனு வரும். சரியா, இப்போது இங்கே மேலே ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, ரெண்டு டேர்ம்ஸ்லையுமே லாம்டா இருக்குது இல்லையா. ஸோ லாம்டாவை நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வந்துடும் மேலே, பை லாம்டா எக்ஸ்னு வந்துடும். சரியா, இப்போ இதில் உங்களுக்கு இது என்ன ஆகிடும்? இதுவும் கேன்சல் ஆகிடும், அதாவது லாம்டா பவர் 0 லாம்டா நாட் அப்படின்னு வந்துடும். இங்கே உங்களுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதனா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஸோ இங்கே நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு கிடைச்சிடும். இந்த மாதிரி கிடைச்சிது அப்படின்னா அதை வந்து நம்ம ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அதாவது therefore the given differential equation is homogeneous. ஓகேவா, அதோட டிகிரி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லாம்டா பவரில் என்ன இருக்குது? 0 தானே இருக்குது, அதை தான் எழுதும். ஆஃப் டிகிரி 0. புரியுதாப்பா என்ன சொல்லுன்னு சொல்லிட்டு? அதாவது இதில் லாம்டா பவர் 1, இதுலேயும் லாம்டா பவர் 1, மேலே வந்துச்சுன்னா 1 - 1 வரும். ஸோ 1 - 1 0, அதான் இங்கே லாம்டா நாட். ஓகேவா, ஸோ டிகிரி வந்து 0. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஸ்டியூஷன் போடுவோம். அது என்ன அப்படின்னா இங்கே நம்ம வந்து dy by dx தான் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா, கொடுத்துருக்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்குது? dy by dxல தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன சப்ஸ்டியூஷன் போடுவோம் அப்படின்னா y which is equal to vxன்னு போடுவோம், தென் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். சரியா, பண்ணலாமா? To solve it, we make the substitution. ஓகேவா, y which is equal to vx. இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். அண்ட் இதுலேருந்து பாருங்கள் y which is equal to vx அப்படின்னா இதுலேருந்து v என்ன வரும்? y இங்கே இருக்குது, x இன்சியல் வந்தால் பையில் வரும். ஸோ y which is equal to v which is equal to y by x அப்படின்னு வந்துடும். சரியா, இப்போது இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அப்படி பண்ணால் தான் dy by dx இது மாறும். இந்த y அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் dy by dx கிடைக்கும் இல்லையா. ஸோ என்ன பண்ணுறோம்? டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 2 வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம இங்கே dy by dxன்னு வந்துடும். இங்கே வந்து எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள், வியும் இங்கே ஃபங்க்ஷன் தான். சரியா, v அண்ட் எக்ஸ் ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷனில் இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம ஃபார்முலா சொல்லுங்கள். uv ஹோல் டேஷ் which is equal to u v டேஷ் ப்ளஸ் v u டேஷ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அப்படி தான் எழுதுவோம். ஸோ அது மாதிரி எழுதுவோம். இப்போ வியை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்துருமா, ப்ளஸ் எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்.
வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அதனால் 1 சரியா. பட் இப்போது வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், அப்போ என்னது dv/dx. புரியுதாப்பா இது? இந்த v which is equal to y/x ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம் கடைசியாக. ஓகேவா? தென் என்ன பண்ணலாம், dy/dx which is equal to v plus x into dv/dx இல்லையா. ஸோ இது வந்து தேர்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சரியா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, dy/dx is equal to x plus y/xன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். dy/dxக்கு பதிலாக இப்போ கிடைச்சதையும் அண்ட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா x plus y/xக்கு பதிலாக, அதாவது yக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா vx அப்படின்னு போட போகிறோம் சரியா. போடலாமா? இப்போ சொல்லுங்கள், சப்ஸ்டியூட் 2 and 3 in 1 கரெக்டாக. இதில் தான் போட போகிறோம். இப்போ dy/dxக்கு பதிலாக என்ன வந்துடுங்க, x ப்ளஸ் வெயிட் b ப்ளஸ் x dv/dx ஓகேவா, which is equal to x plus இந்த yக்கு பதிலாக vxன்னு போட போகிறோம் by x ஓகேவாப்பா. சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், v plus x dv/dx இருக்குது. இங்கே மேலே 2 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 2 டேர்ம்ஸ்லேயுமே x சேமாக இருக்கு இல்லையா. ஸோ காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே உங்களுக்கு 1 இருக்கும், 1 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், v இருக்கும் கரெக்டாக பை எக்ஸு. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸையும் இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். தென் இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் dv/dx இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் வின்னு இருக்குது. இந்த v இந்த சைடில் வரும்பொழுது மைனஸ் வியாக வந்துடும். இங்கே நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ளஸ் வியும் மைனஸ் வியும் கேன்சல் பண்ணிடலாம். தென் dv/dx விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே 1 தான் இருக்குது, இந்த எக்ஸ் இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இந்த சைடில் வரும்போது பையில் வந்துடும் சரியா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் டேர்மு வி டேர்ம்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்கணும் சரியா, செப்ரேட் பண்ணிக்கணும். சொல்லுங்கள், இங்கே டிவி அப்படியே வச்சுக்கோம், இங்கே 1/x இருக்குது, இந்த டிஎக்ஸ் இங்கே பையில் இருக்குது, இந்த சைடில் வந்து எப்படி வரும், மல்டிப்ளிகேஷனில் வந்துடுமா. இப்போ 2 சைடும் நான் இன்டகிரேட் பண்ண போகிறேன். இப்போ இன்டகிரல் டிவி விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் 1/x dx அப்படின்னு வந்துடும் சரியாப்பா. இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள் எனக்கு, இன்டகிரல் dx which is equal to x plus c, அதுதான் இந்த ஃபார்மு. இது எந்த ஃபார்மு, இன்டகிரல் 1/x dxனால் நமக்கே தெரியும் log mod x plus c கரெக்டாக. ஸோ அப்போ இது என்ன ஆகிடும், இங்கே dvன்னு இருக்குது, dxக்கு பதிலாக dv இருக்குது. அப்போ நமக்கு v வந்துடும் which is equal to இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், log mod x plus cன்னு கிடைக்கும் சரியா. ஓகேவாப்பா. இப்போ வீன்றது என்னது, ஃபஸ்ட்டே நான் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, v which is equal to y/x ஓகேவாப்பா. இப்போது இதை வந்து நம்ம y/xன்னு எழுதிக்கலாம் which is equal to log mod x plus c. இப்போ நெக்ஸ்ட்டு y which is equal to இந்த x வந்து இந்த சைடில் போனால் இந்த 2 டேர்ம்ஸ்க்குமே சொந்தம். அப்போது x into log mod x plus c, அதனால் என்ன பண்ணிக்கிறோம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எழுதிக்கிறோம். இந்த எக்ஸ் வந்து இந்த டேர்முக்கும் சொந்தம், இந்த டேர்முக்கும் சொந்தம் சரியா. இது வந்து நம்ம 4th ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேட்டிருக்கிறது ஜென்ரல் சொல்யூஷன் கிடையாது, இது ஜென்ரல் சொல்யூஷன் ஓகேவா. உங்களுக்கு கேட்டிருக்கிறது பர்டிகுலர் சொல்யூஷன். ஸோ பர்டிகுலர் சொல்யூஷனில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, y(1) which is equal to 0 சரியா. டு ஃபைண்ட் பர்டிகுலர் சொல்யூஷன், கண்டிஷன் என்னது, y(1) which is equal to 0 ஓகேவா. இதில் பாருங்கள், இந்த y(1)ன்னு கொடுத்துருக்காங்களா ப்ராக்கெட்குள்ளே, இது வந்து எக்ஸோட வேல்யூ சரியா. இப்போ ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்களா, எதுக்கு ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூக்கு. ஸோ ஒய்யோட வேல்யூ தான் 0, எக்ஸோட வேல்யூ 1. இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், எக்ஸோட வேல்யூ என்னது 1, ஒய்யோட வேல்யூ என்னது 0 ஓகேவா. ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த 4th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சரியா. சப்ஸ்டியூட் பண்ணால் சியோட வேல்யூ நமக்கு கிடச்சிரும்.
தென் அந்த சியோட வேல்யூவை கொண்டு போயிட்டு இந்த ஜெனரல் சொல்யூஷன்லேயே நீங்கள் வந்து என்ன பண்ணிடணும், போட்டுடணும். அப்போ தான் பர்டிகுலர் சொல்யூஷன் கிடைக்கும். சரியா? இப்போ பாருங்கள், y which is equal to x into log mod x plus c. ஸோ இதில் நான் எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன், ஒய்க்கு பதிலாக 0 போடுறேன். 0 which is equal to இங்கே 1 ஆகிடும் இல்லையா? இப்போ log mod 1 plus c ஆகிடும். ஓகேவா? அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? log 1ஓட வேல்யூ என்னது? 0 இல்லையா? we know that log 1 which is equal to 0. அப்போ எனக்கு சியோட வேல்யூ என்ன கிடைச்சிரும்? 0 அப்படின்னு கிடைச்சிரும். கிளியராப்பா? இப்போ இந்த சியோட வேல்யூ கொண்டு போயிட்டு இந்த ஜெனரல் சொல்யூஷனில் போடுங்க. therefore y which is equal to x into இங்கே போகிறேன் 0 போட்டால் என்ன ஆகும்? உனக்கு x into log mod xன்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் என்னது? this is our required particular solution. புரியுதா? y which is equal to x into log mod x. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரியுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா?